சிலர் கேட்டிருக்கீங்க, திராவிட ஆட்சிகள் இருந்தப்போலாம் எங்கே போனீங்க, இப்போ புதுசாக வந்து பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இந்த பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி எலெக்ஷன் நடந்துச்சுங்க. அதில் பெண்களுக்கு 30% ரெப்ரசன்டேஷன், ரிசர்வேஷன் கிடையாதுங்க, ரெப்ரசன்டேஷன். நான் திராவிட அரசையோ இல்லை எந்த அரசையோ குறை சொல்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு தவறென்றால் அதை சுட்டிக்காட்டுவது நம்மளுடைய ஒரு சரியான அரசியல் என்று தமிழ் மக்கள் இயக்கம் பார்க்கிறது. அண்ணாமலை அவர்கள் ஒரு இயக்கம் ஆரம்பித்திருக்கிறார் என்று, அவர் ஒரு பாஜகவிலிருந்து தலைவராகவோ அந்த கட்சியில் முழுவதுமாக வேலை செய்து வந்ததாலோ அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் இயக்கம் நல் அரசியல் பேசும். மனிதம் உள்ளவரை அரசியல் இருக்கும், அது நல் அரசியலாக இருக்க வேண்டும். அதுதான் தமிழ் மக்கள் இயக்கத்தினுடைய நோக்கம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது குறிப்பாக இந்த மே 4 அன்று தமிழக வெற்றிக் கழகம் பதவியேற்ற பிறகும் அதற்கு முன்பும் உள்ள அரசியலை தமிழ் மக்கள் இயக்கம் பேசி வருகிறது. சிலர் கேட்டிருக்கீங்க, திராவிட ஆட்சிகள் இருந்தப்போலாம் எங்கே போனீங்க, இப்போ புதுசாக வந்து பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்பொழுதுமே இந்த அரசியல் பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன். 2015-16 கீழடி அப்படிங்கிற அந்த அகழ்வாராய்ச்சி தளம் மூடக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் அங்கேயே ஒரு அருங்காட்சியகம் அமைத்து காட்சிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு கனிமொழிமதியாகிய நான் வழக்கு போட்டிருந்தேன் என்றால் எனக்கு எதுவுமே தெரியாமையா நான் அந்த வழக்கு போட்டிருப்பேன். அதாவது நான் இப்படி பேச வேண்டும், மற்றவர்களிடம் பகிர வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாடு நான் எடுக்க காரணம் ஒன்று வந்து என்னுடைய தொழிலில் வந்து முழுவதுமாக ஒரு வழக்கறிஞர் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அதற்கான ஒரு நேரம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒன்றும். இப்போ வந்து இந்த பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி எலெக்ஷன் நடந்துச்சுங்க. அதில் பெண்களுக்கு 30% ரெப்ரசன்டேஷன், ரிசர்வேஷன் கிடையாதுங்க, ரெப்ரசன்டேஷன். அவங்க ஒரு 30% பெண்கள், அந்த 25 உறுப்பினர்களில் 7 பெண் உறுப்பினர்கள் அவசியமாக இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் வலியுறுத்தினதின் அடிப்படையில் அந்த பெண் பிரதிநிதித்துவம் கிடைத்ததால் நானும் என்னை போன்ற பல பெண் வழக்கறிஞர்களும் இதில் போட்டியிட முடிந்ததுங்க. அதுக்கு முன்னாடி எங்களால் இதில் போட்டியிட முடியல. அந்த நேரத்தில் நான் பார்த்த விஷயம் என்னன்னா, பல பொதுநல வழக்குகளை தொடுத்திருக்கிறேன். கீழடிக்கு மட்டுமல்ல, அருங்காட்சியகம் அமைப்பதற்கு மட்டுமல்ல, மிக கடைநிலை இருக்கக்கூடிய குழந்தைகள் எந்த விதத்திலும் தங்களுடைய கல்வியை விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் நான் ஒரு கிராமப்புறத்திலிருந்து இன்னைக்கு வந்து உங்களோட ஒரு தமிழ் மக்கள் இயக்கம் என்ற அமைப்பை பற்றியும் அது நல்ல அரசியல் பேசும் என்றும் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால், நான் ஒரு கிராமப்புறத்திலிருந்து இங்கு வந்து உங்களிடம் பேசுவதற்கான மிக முக்கிய காரணம் என்னுடைய கல்வி, என்னுடைய தொடர்ச்சியான கல்வி. நான் எங்கும் அதை இடைநிறுத்தவில்லை. பல சிரமங்கள், கஷ்டங்கள் எல்லாம் இருக்கதான் செய்யும், அதெல்லாம் அது வரதான் செய்யும் வாழ்க்கையில். அதையெல்லாம் தகர்த்தெறிந்து ஒவ்வொருவரும் முன்னேறி வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த குழந்தைகளுக்கு எவ்விடத்திலும் கல்வி தடைபடக்கூடாது. டிராப் அவுட் கூட ஆவாங்க, அவங்க ஸ்கூலுக்கு போகாம கூட இருப்பாங்க. ஆனால் அவங்கள வந்து பேசி அவங்கள மறுபடியும் அந்த கல்விக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுங்கிறது ஒரு அரசினுடைய கடமை என்ற அடிப்படையில் தான் இந்த இல்லம் தேடி கல்வி வருவதற்கு நான் போட்ட வழக்கு வந்து காரணமாக இருந்ததுங்க. அது மாதிரி அப்போ நான் இந்த பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியினுடைய அந்த எலெக்ஷன் நடந்ததில் நான் ஒரு பெண் பிரதிநிதித்துவத்திற்காக நான் போட்டியிடுறேன் இல்லைங்களா. அந்த போட்டியிடும் போது பார்த்தீங்கன்னா அப்போதாங்க புரிஞ்சுக்கிட்டேன், நான் செய்த வேலைகள் எல்லாம் வெளியில் தெரிய வைப்பது ரொம்ப மிக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த உயர்நீதிமன்றத்தை சுற்றி அவ்வளோ கொடுமையான வெயில் இருக்கும். ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்பு அந்த வெயில் கொடுமை தாங்காமல் அத்தனை வழக்கறிஞர்களும் இங்கே இருக்கக்கூடிய மக்களும் போகிறத பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் வைக்க வேண்டும் என்று சொல்லி அன்று இருக்கக்கூடிய அன்னைக்கு வந்து ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் தான் இருந்தாங்க. அவரையும் மற்றும் இன்னும் ஒரு 7 உயர்நீதிமன்ற நீதிபதிகளையும் கூட்டு அவர்களை வைத்து இங்கு இருக்கக்கூடிய இந்த NSC போஸ் சாலையில் கிட்டத்தட்ட 95 மரங்கள் நட்டிருக்கிறதுக்கான முன்னெடுப்பை நான் செஞ்சுருக்கேன். தமிழக பெண்கள் இயக்கம் என்ற அமைப்பினுடைய அடிப்படை அதற்கு கீழே செஞ்சுருக்கிறோம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அது நான் திராவிட அரசையோ இல்லை எந்த அரசையோ குறை சொல்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு தவறென்றால் அதை சுட்டிக்காட்டுவது நம்மளுடைய ஒரு சரியான அரசியல் என்று தமிழ் மக்கள் இயக்கம் பார்க்கிறது. சரி என்றால் அதை ஆதரிப்பதும் சரி என்பதை தமிழ் மக்கள் இயக்கம் பார்க்கிறது. இப்போ அந்த மரங்கள்லாம் நீதிபதிகள் வைத்த மரங்கள், ஆனால் அவற்றை பராமரிக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப நாங்கள் அரசிடம் கார்பரேஷனோட கோரிக்கை வச்சுட்டோம். ஆனால் அது இன்னைக்கு வரைக்கும் அவங்க பராமரிக்கிறதுக்காக எந்த முயற்சியும் எடுக்கல. அதற்காக நான் நீங்கள் முதல்ல திராவிட கட்சிகள்
நீங்க என்ன கேட்டீங்க, இப்போ தாவேக்கா வந்தோடனே கேட்குறீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. எங்களுக்கு அரசு எல்லாம் அரசு ஒரே அரசு என்றால் எல்லாம் ஒன்றுதான். அவைகளை சரியா செய்ய வரைக்கும் நாங்க கேட்டுக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறது தான். அதே போல இப்பொழுது இன்னும் ஒரு புதிய விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் ஒரு இயக்கம் ஆரம்பித்திருக்கிறார் என்று. அவர் ஒரு பாஜகவிலிருந்து தலைவராகவோ அந்த கட்சியில் முழுவதுமாக வேலை செய்து வந்ததாலோ அதில் பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் அவர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு முழுப்பக்க படங்கள் கொடுத்தன, முழுப்பக்க அதை பற்றிய செய்திகள் வெளியிட்டன. தமிழ் மக்கள் இயக்கம் இன்றில் கிட்டத்தட்ட தமிழக பெண்கள் இயக்கம் என்ற அடிப்படையில் ஒரு 5-6 வருடங்களாக இயங்கி வருகிறது என்பதை என்னுடைய அளவில் கீழடிக்காக நான் வழக்கு போட்ட பொழுது என்னுடைய படத்தை இன்னைக்கு வெளியிட்ட பத்திரிகைகள் ஒரு பக்க அளவில் வெளியிடவில்லை. ஏனென்றால் அதை வச்சு பார்க்கும்போது தான் தோணுது, உண்மையிலேயே இந்த பத்திரிகைகள் கூட தமிழ் சார்ந்து வேலை செய்வர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றனவா, செய்திகளில் கூட முக்கியம் கொடுக்கின்றனவா என்பதை பார்த்தீங்கன்னா எனக்கு அதை பார்க்கும் பொழுது ஒரு வியப்பாக தான் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு ஒரு அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கவிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் எனக்கு ஒரு தமிழ்நாட்டில் தமிழ் சார்ந்த விஷயங்களை பேசாத, குறிப்பாக ஜாதி பிரிவு மத பிரிவுகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய, இதுவரை தமிழில் ஆழமாக நல்ல ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்களை கூட ஒத்துக்கொள்ளாத, கீழடிக்கான அல்லது தமிழுக்கான அதற்கான தேவையான நிதியை கூட வழங்கக்கூடிய இல்லாத அரசு ஒரு பாஜக அரசு. அந்த அரசுடன் அவர் கொள்கை அடிப்படையில் செயல்பட முடிந்திருக்கிறது இத்தனை காலம் என்றால் அவர்களுடைய அடிப்படை நிலைப்பாடு என்ன? அவர் அரசியல் என்பதை எதுக்காக பண்றாரு? அவர் அரசியல் அப்படிங்கிறத ஒரு தொழிலுக்காக பண்றாரா? அவர்களுடைய மற்ற எதை வேணாலும் தொழிலுக்காக பண்ணட்டுங்க, இந்த அரசியலை மட்டும் தொழிலுக்காக பண்ற ஒருத்தர் ஏற்றுக்கவே முடியலங்க. அதை தமிழ் மக்கள் இயக்கம் ஏற்றுக்கொள்ளாது. நான் அரசியலை என் தொழிலாக பண்ணக்கூடாது. நான் இப்போ வழக்கறிஞர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன், அதை என்னுடைய தொழிலாக செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் அதே சமயம் வழக்கறிஞர் தொழில் நான் செய்வதால் என்னால் மற்ற தொழில் செய்கிறவங்கள விட பார்த்தீங்கன்னா வழக்கறிஞராக இருக்கிறவங்களுக்கு அரசியல் பேச முடியும். ஏன்னா இங்கு சட்டத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இதுவரை எதுவுமே தமிழுக்காக ஒரு பாஜக அரசிடமிருந்து இன்றும் அந்த கல்விக் கொள்கையை நாம் நடைமுறைப்படுத்துகிறோம் இல்லை, மொழி கல்விக் கொள்கையை அமல்படுத்தவில்லை. பல பிரச்சனை சிக்கல்கள் இருக்கிறது. இது இன்று ஏற்பட்ட விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 1960களில் இருந்தேயே ஒரு மொழிக் கொள்கை, மொழி போராட்டம் என்று அறிஞர் அண்ணா அவர்களும் அதை தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய வலியுறுத்தலிலும் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். அப்படி இருக்கும் பொழுது அந்த மொழிக் கொள்கையை நீங்கள் இவ்வளவு மிக பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, தமிழ்நாட்டிற்காக வரக்கூடிய நிதியை வாங்கி தர வேண்டும் என்று பேசியிருக்கிறார் அண்ணாமலை என்பதை அவர் சுட்டிக்காட்டட்டுமே. அவர் தன்னுடைய விளக்கத்தில் தன்னுடைய செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி கொடுக்கிறார், அந்த பதிவுகளை கொடுக்கிறார். அதில் சொல்லட்டுமே, நான் தமிழுக்காக இவ்வளவை நான் வாங்கி கொடுத்துள்ளேன் என்று சொல்லட்டுமே. அங்கங்கே ஒரு சில போராட்டங்கள் நடந்ததெல்லாம் நாம் தமிழ்நாட்டு, அதுவும் வணிகம் சம்பந்தமாகவோ அல்லது இங்கிருந்து இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட அல்லது தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்கள் முழுவதுமாக அழித்து விடக்கூடிய சில ப்ராஜெக்டில் அவர் சில குரல் கொடுத்ததாக சொல்லுகிறாரே தவிர அதை மற்றபடி தமிழுக்காக என்ன செய்தார் என்பதை அவர் குறிப்பிடவில்லை என்பது மிக முக்கியம். எனவே அண்ணாமலை ஏன், அவருடைய அடிப்படை கொள்கை என்ன, அவர் எதற்காக திடீரென்று பாஜக அரசிலிருந்து வெளியே தனியாக ஒரு இயக்கம் என்பதை கட்டியெழுப்ப முயல்கிறார் என்பதையெல்லாம் தயவு செய்து தமிழ் மக்கள் நாம் உற்று கவனிக்க வேண்டும் என்பது. அப்படி இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள், நாம் தமிழ் மக்கள் இயக்கம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோமோ, முதல் வீடியோவில் போட்டோம், இந்த மாதிரி அரசு வங்கிகள் கொடுக்கக்கூடிய லோன் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது ஒரு தொழில் இருந்தால்தான் அந்த நாட்டினுடைய வளம் சிறக்க முடியும், மனித வளம் சிறக்க முடியும், அனைத்துமே சிறக்க முடியும். அந்த லோன் அப்ளிகேஷன் ஃபார்மில் அழகான தமிழ் இருந்ததை எடுத்திருக்கிறார்கள். அது நோட்டிஃபிகேஷன் 2015-16 நோட்டிஃபிகேஷன் நம்பர் 59 நிச்சயமாக கிளாஸ் 4.3 சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக ஆங்கிலம், இந்தி மற்றும் அந்த எந்தெந்த மாநிலங்களோ அந்தந்த மாநிலங்களுடைய மொழியில் மும்மொழியில் இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதற்கான அந்த நோட்டிஃபிகேஷனையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் பிரிண்டட் மெட்டீரியல் இன் ட்ரிலிங்குவல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதில் கடைசியில் சொல்லியிருக்காங்க. எதுலன்னா அக்கௌண்டிங் ஓப்பனிங் ஃபார்ம், பே இன் ஸ்லிப்ஸ், பாஸ்புக்ஸ் எக்ஸெட்ரா இன் ட்ரைலிங்குவல் ஃபார்ம் இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் கன்சர்ன் ரீஜனல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர் சர்க்குலர், ஆர்பிஐயோட மாஸ்டர் சர்க்குலர் தெளிவாக கொடுத்துள்ள போதும் அவைகளை எந்த வங்கியும் பின்பற்றுவதில்லை. இப்போ ஒரு வழக்கறிஞராக நான் இருக்கிறது என்றால் அரசியல் பேசக்கூடிய தமிழ் மக்கள் இயக்கம் வாயிலாக நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, தமிழ் மக்கள் இயக்கம் தொடர்ந்து பகுதி வாரியாக ஒரு லீகல் கேம்ப் நடத்துங்க.
சட்ட முகாமை நடத்தும். ஏனென்றால் மக்களுக்கு சட்டம் தெளிவாக தெரிந்தால்தான் இந்த அரசாட்சியெல்லாம் சரியாக நடக்கிறதா, வரக்கூடிய அரசியல்வாதிகளிடம் உங்களுடைய எம்எல்ஏக்களிடம் நீங்கள் என்ன கேட்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக தெரியும் என்பதனால் தொடர்ந்து தமிழ் மக்கள் இயக்கம் பல அரசியல் விஷயங்களை பேசும், நல் அரசியல் பேசும். நன்றி, வணக்கம்.